அல்லேலூயா. பொதுவாக கையால பசிதாக மாட்டாங்க. எனக்கு இந்த கஷ்டம் தெரியும். சீக்கிரம் முடிச்சு கவலைப்படாது. நீங்க ஒத்துழைப்பு பிடிச்சினா சீக்கிரம் பிடிச்சிங்க. அல்லேலூயா. பெதஸ்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? கோயம்புத்தூர் பெதஸ்தா. கோயம்புத்தூர் பெதஸ்தா. குழம்பு தண்ணி குழம்பும் தண்ணி இருக்கா? குழம்பும் தண்ணிமா? குழம்பு வயசான காடு கேட்காது. காலத்துல வச்சுட்டாங்க. குழம்பு நதிக்காது. குளம் சாப்பா. அல்லேலூயா. குளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். அல்லேலூயா. என்ன போட்டுருக்காங்க? பெதஸ்தா. சரி, பழைய ஏற்பாடு காலத்துல பாவம் செய்த ஆத்மா சாவும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த பெதஸ்தா குளத்தை பத்தி நிறைய நான் சொல்லணும். நேரம் அதிகமா இல்லை. இருந்தாலும் அடுத்த சப்ஜெக்ட்ல நான் நிறைய பேசுறேன். நிறைய அறிவு பண்ணி இப்ப பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவம் வந்துச்சு, அப்புறம் வந்துச்சு, கிறிஸ்துவம் வந்துச்சு, அப்ப என்ன வந்துச்சு? பார்த்த பொருள் வந்துச்சு, ஊமை வந்து செகண்டாகி ஊமையினாகி எல்லாமே வந்துச்சு. ஆனா அது எல்லாம் எப்படி சுகமாச்சு? பிதாவுடைய காலத்துல அவர் வந்து கண்டிப்பான தேவன். ஆனா தன்னுடைய குமாரனுடைய காலத்துல தன்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவங்க சுத்திகரிப்பதற்காக தான் இந்த பெதஸ்தா குளத்தை ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அது மொத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய அது மண்டபங்கள் இருக்கிறது. ஆனால் பெதஸ்தாவுக்கு விசேஷமாக கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படியே இந்த பெதஸ்தால வந்து உங்களுக்கு விசேஷ ஒரு ஆராதனை. எப்பேற்பட்ட நோயாகட்டும், வியாதியாகட்டும், எப்பேற்பட்ட வந்து குஷ்டமாகட்டும், ஆனாலும் அது ஒரு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் யாரு இறக்குறாங்களோ அவங்களுக்கு கூட தான் அது வியாதி சுகமாகும். எல்லாமே கிடைக்காது. அது போலதான் அப்ப ஃபர்ஸ்ட் சுகமாகிறதுக்கு யாருன்னா ஒரு தேவதூதர் வருவார். தேவதூதர் வந்த காட்டியும் இப்ப நிக்காதீங்க, உட்காருவீங்க. நான் சொல்லக்கூடாது. சாகு என்ன பண்ணிட்டீங்க? மத்தவங்க உட்காருவீங்க. அப்ப இந்த தேவதூதர் எப்போ வராங்க, கர்த்தர் எப்போ ஆடிக்கிறாரோ அப்ப அந்த குளத்தை வந்து என்ன பண்ணுவாங்க? கலக்கி விடுவாங்க. கலக்கிறது ஃபர்ஸ்ட் யாரு பிள்ளையா இருக்காங்களோ அவங்களுக்கு கூட தான் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வியாதி தான் சுகமாகும், அடுத்த நாள் தான் வழி வருவாங்க. இது ஒரு கேட்டகரியா ஒரு அற்புதமாக கத்த வச்சு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த பெதஸ்தான அப்படி என்ன விசேஷமாக ஏன் தினங்கரைய பெதஸ்தான் வைத்தார் என்று நான் அதிகம் சொல்றேன். இப்பொழுது 2 வாசிகள். யோவான் 5ஆம் அதிகாரம் 2-8 வசனங்கள் வாயிற்கு வாசிக்கிறது. எபிரேய பாஷையிலே தமிழ் பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் சொல்ல பார்க்கலாம். ஒரு குளம் இருக்கு. எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. ஆட்டு வாசலே அருகில் இருக்கிறது. அதாவது ஆட்டு வாசல், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. எத்தனை மண்டபங்கள்? மண்டபம் என்ன? கல்யாண மண்டபம் 5. சரி, யார் கண்டுபிடிச்சு மண்டபங்கள் இருக்கின்றன. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூப்பின உறுப்பினர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி பார்த்துக்கோங்க. முதல்ல
எத்தனை மணிக்கு இங்க வாங்க, 5 மணிக்கு நினைப்பாங்க, 4 மணிக்கு நிற்பாங்க, 3 மணிக்கு விடியா நிற்பாங்க, குளிர் அடிக்கும். ஆனா எப்ப அந்த தேவதூதன் வந்து கலக்கிறாங்களோ அப்பதான் அந்த ஹீலிங் ஆகும். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை வைத்தார் கேட்கலாம். அதுக்கு நான் ஒரு விளக்கத்தை நான் வைத்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த தேவ குளத்துல போய் நீயா நானும் போய் போட்டி போடுவான். அதுல போய் தண்ணிக்குள்ள போய் நின்றுக்கணும். அதாவது கலந்த உடனே அந்த தண்ணி கலந்த உடனே ஓடி போய் யாரும் ஃபர்ஸ்ட் வரணும், அவ்வளவுதான். அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ, யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் நெடுங்காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். எத்தனை வருஷம் வந்தாரு? 38 வருஷமா அந்த பொண்ணு கூட எனக்கு முடியல. எத்தனை வருஷம்? பாஸ்டர் என் கைக்கு இப்படி இருக்கு பாஸ்டர், அடுத்த வாரம் நல்லா நீங்க இந்த கைக்கு இப்படிதான் ஆயிடுச்சு பாஸ்டர், போங்க பாஸ்டர் நான் சர்ச்சு பிடிக்கல போயிருக்கேன். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 38 வருஷம். அல்லேலூயா. ஆனால் அவன் விசுவாசித்தான். கடைசியில பார்த்து கர்த்தர்கிட்ட இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு அறிக்கை சொன்னான். என்ன சொல்றாரு? அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே இன்னொருத்தவங்க மூத்தம் அப்படியே இருக்குது. நான் போகிறதுக்குள்ள முந்திக் கொண்டு ஓடுகிறான். வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. அது என்ன சொன்னார்? இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. இயேசு தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனுக்கு அன்போடு சென்று என்னென்ன வேணுமோ அந்த தேவைகளை கத்த சந்தித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வழக்கமான ஒரு இடத்துக்கு நான் போகும்போது சொல்லுவாங்க, பெரிய பெரிய இடத்துல நான் கட்டத்திற்குள்ள போகும்போது மாஸ்டர் இவங்கதான் என் ஃபேமிலி டாக்டர், இவங்கதான் ஃபேமிலி வக்கீல், இவங்கதான் எங்க ஃபேமிலியில இன்சார்ஜ் பண்ணிக்கிறாங்க, இவங்கதான் என்னோட ஃபேமிலி இன்சார்ஜ், என்னோட வினாமி இவங்கதான் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. எதுக்காக வைக்கிறாங்க? அவங்க வக்கீல், அவங்க டாக்டர், அவங்களுடைய வினாமி, அவங்க வேலையாட்கள். நாளைக்கு பிரச்சனை வந்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க. பிரச்சனை பண பிரச்சனை வந்தாவோ இல்ல வேற ஏதாவது வக்கீல் பிரச்சனை வந்தா வக்கீல் பார்த்துக்குவாங்க. எனக்கு எந்த வியாதி வந்தாலும் யாரும் பார்த்துக்குவா? டாக்டர் பார்த்துக்குவா. நான் சமைக்க முடியாத நிலைமையில சமையல் வேணாம செஞ்சு போட்டுருவாங்க. என்னுடைய வேலைக்காரங்களை சப்போஸ் நான் பணிக்கு போனேன்னா என்னுடைய வேலையை பணிப்பிடைத்தார்கள் செஞ்சு விடுவாங்க சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. எதுக்காகனா எனக்கு பின்னால அவங்க இது கண்டிப்பாங்க. சிஎம் முதலமைச்சர் நீங்க பாத்துட்டீங்களா? ஆச்சா, இப்ப முதலமைச்சர் யாரு? சரி, இப்ப நான் ஆசைப்படுறேன், சிஎம் அவர்களே எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க கரூர் போகும்போது இல்லாட்டி பழனி போகும்போதோ இயேசுவின் அற்புதத்தில் கூடிய கோயிலுக்கு போங்க அப்படின்னா அவங்க ஆசைப்பட்டா கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவங்களுக்கு பிஏ என்ன சொல்றாரோ அதுதான் அவங்க கேட்டாங்க. ஒரு டக்குனு கீழே இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட அப்துல் கலாம் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க பர்மிஷன் இல்லாமல், எஸ்காவுடைய பர்மிஷன் இல்லாமல் அவங்க எதுவுமே செய்யக்கூடாது. அல்லேலூயா.
நம்மளுக்கு ஃப்ரீடம் அவங்களுக்குலாம் இல்லை. ஒரு கடைக்கு நீங்க போக முடியாது. இப்ப ஏன் அப்படின்னா என்னை பாதுகாக்க ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்று பெதஸ்தா என்றால் என்ன அர்த்தம்? சரி, மீனவன் இல்லமா சொல்றேன். அவர்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பொருள் வச்சிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அடுத்த பிரச்சனை வந்தாலும் அவன் ஓடி வந்து அவன் பண்ணிடுவான் ஒரு காரியத்துக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவன் என்ன நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி செய்வர் என்று சொல்லுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போல தன் தகப்பனை போல, தாயை போல, சகோதரன் போல, சகோதரி போல நேசிக்கிற அன்பு உள்ளம். அல்லேலூயா. அவர் சொல்ற ஆலோசனை கர்த்தர், அவர் அற்புதத்தின் தேவன். அவர் சொல்றார் உன்னை பலவிடத்துல. அப்ப கர்த்தர் எப்படிதான் அறிக்கையிட்டு நம்ம கூப்பிடுவோம், அப்ப கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் 2:2 அதிகாரத்தை வாசிப்போம். சரி, நானே வாசிக்கிறேன். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உலகத்திலே திரளான மக்களுக்கு உதவி செய்தார். இயேசு கிறிஸ்து ஒரு திருமண காரியத்திலே அற்புதம் செய்தார். பிலிப் தி பிளாக்ஸ். காணாமல் கல்யாணம் யாருடைய கல்யாணம்? இயேசு கிறிஸ்துவோட மனசு கிடையாது. ஒரு பொதுவான கல்யாணம் கூடத்துக்கு போய் அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, தீர்த்து போச்சு. என்ன தீர்த்து போச்சு? திராட்சை ரசம். யோவான் 2 அதிகாரத்துல திருமண முதல் காரியம் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தது. யோவான் 2 அதிகாரம் 3 அதிகாரத்துல நிக்கோதேமு என்று ஒரு மனுஷன் இருந்தான். நிக்கோதேமு தன்னுடைய சந்தேகத்தை தீர்க்க யாரும் அவனுக்கு முடியாது. ஆனா அவனுக்குள்ள என்னென்ன மனசுக்குள்ள இருக்குதோ அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து தெளிவாக விளக்கமாக சொல்லி அவர் எடுத்தார். 3 வாசகம் 4 சமரிய ஸ்திரீயான அவர் பேசி ரட்சிக்கப்படாத மகளை ரட்சிப்பு பண்ணுறார். 4 அதிகாரம் 5 அதிகாரத்துல பெதஸ்தா குளத்துக்கு 32 வியாதிகளை அற்புத சுகத்தை கற்றுக். ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நீ வீட்டில் வாசிக்க சும்மா ஏன்னா வாசிக்க வேண்டாம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. வீட்டில் போய் வாசிப்பாங்க. ஆனா பெதஸ்தா என்றால் வார்த்தைக்கு இரக்கத்தின் வீடு எழுதிப்போம். பெதஸ்தா என்றால் என்ன வீடு? இரக்கத்தின் வீடு என்று பொருள். இஸ்ரவேல் தேசத்திலே ஒவ்வொரு பொருளுக்கும் அர்த்தம் உண்டு. என்னங்க? ஒவ்வொரு பொருளுக்கும் எருசலேம் என்ன? யார சொல்லுங்க. எருசலேம் என்ன? எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம். எழுதிப்போம். எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. எரிகோ என்ன? எரிகோ எரிகோ பேரிச்சமரம் பட்டணம். பேரிச்சமரங்களின் பட்டணம். பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். அல்லேலூயா. பெதஸ்தாவிலே வெளிரங்கமா இரக்கம் என்ன அப்படின்னா அது விசேஷமாக ஒரு இரக்கம் என்னன்னு அனுபவித்திருக்குது. அது சுத்தமாக. ஆனாலும் ஒருவேளை அந்த தேவதூதர் தாமதமாய் வந்து அவங்க தண்ணிக்குள்ள போய் அவங்க கலக்கும் போது இல்லை அப்படின்னா அவங்க சுகத்தை பெற்றுக் கொள்ளவே மாட்டாங்க. ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்க தேவன் பெரிய சொல்லிக்கிறார். ஏன் அந்த பர்டிகுலர் மனுஷன் பண்றீங்க அப்படி வச்சிருக்கார்? எனக்கு ரொம்ப நாள் கேள்வி இருக்கிறாங்க. பிடி படிக்கும் போது நான் பண்ண படிக்கும் போது அடிக்கடி அந்த கேள்வி இருக்கிறது. ஏன் இதை மட்டும் இதை விட்டா நல்லாச்சு, வார்த்தை நல்லாச்சு, ஏன் இதை மட்டும் இப்படி வச்சா ரொம்ப நாள் குழப்பம்
நானும் சமையல ரொம்ப நாள் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதில் நானும் 2 வாரம் விளையாடப்பட்ட அந்த செய்தி எனக்கு வந்துச்சு. அப்ப ஏன் அந்த தேவதூது எப்ப வருவாரு, எப்ப கலக்குவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அதில் வர முதல் பாரம்பரியம் மட்டும்தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குளத்துல இறக்கம் வந்தது உண்மைதான். ஆனால் பூர்ணமாக யாரும் விடுதலை ஆகப்படல. நீங்க 500 பேர் ஒருத்துதான் அந்த ஹீலிங் நடக்கும். அப்படிதான் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாளைக்கு 10 5 தடவை கலக்கலாம், 2 தடவை கலக்கலாம், கலக்கவே போகலாம். ஆனா யாரும் காத்திருக்காங்களோ ஆண்டு சொல்றாங்க, கத்திருக்க காத்திருக்கணும் இதையும் இப்படி இருக்குமா இளைஞ பண் பேசும். அல்லேலூயா. அப்ப எபேசியர் 2:4 வாசிக்கும். எபேசியர் 2 தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் உள்ளவனோ நம்மில் அன்பு கூர்ந்த, நம்முடைய அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அல்லேலூயா. படிப்படிமா தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கம் உள்ளவர் போதும். இயேசு கிறிஸ்து யாருங்க? இரக்கம் உள்ளவர். நான் கோவப்படுவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல அடுத்து நீங்க கேட்டா எனக்கு என்ன தெரியாது, சிரிச்சிடும். அவ்வளவுதான். நீங்க மன்னிக்க மாட்டேங்க தெரியாது. அதுக்கப்புறம் ஏன்னா மன்னிக்கணும். அப்ப ஒரு கிறிஸ்தவரா இருந்தா 3 குணம் உங்களுக்கு எழுதிக்கும். முதல் அவனை மன்னிக்கணும், 2வது விட்டு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், 4வது கொடுக்கணும், 5வது என்ன பண்ணணும், அவனுக்காக செபிக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அழகு. 5 காரியம் ஒரு கிறிஸ்தவனுடைய உதயம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், தசமா கொடுக்கிறேன், நான் சந்தா கொடுக்கிறேன், நான் அதை செய்யறேன் அப்படின்னு 5 தன்மை இருந்தாலும் உண்மையான கிறிஸ்தவன். சொல்ல போனா அவங்க அக்கா அண்ணியை பேச மாட்டான், அவங்க தம்பி அண்ணன் தம்பி பேச மாட்டான். வேற சங்கீதம் 133 சொன்ன சகோதரர் ஒருமித்த வாசல் எத்தனை நன்மையுமா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றா, உன்னை போல விரும்பி நேசிப்பாயாக. ஆண்டவர் சொல்லி இரக்கம் உள்ள தேவன். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தான் அடங்காம போயிட்டார். நான் சொல்ல கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளை என்ன பண்ண தூக்கிட்டு போயிட்டான். ஒரே ஒரு தண்ணி ஒரு குளம் கூட தண்ணி வச்சுட்டு போயிட்டான். போனோம்னா அந்த வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா மிரண்ட வறட்சியாச்சு. ஆனா தன் ஆபிரகாம் எதிர்த்தாப்ப அவன் செய்யறான் ஆகாது. ஆனாலும் அங்க போய் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன நடந்ததுங்களா, குழந்தைகளுடைய தண்ணீர் இது தாகம் எடுத்தது. ஐயோ, என்னுடைய குழந்தையுடைய அறிவுள்ள உனக்கு கேட்கப்படல, எட்டப்படலையோ அப்பா, என்னுடைய குழந்தை மரண தருவாயில போய் கொண்டிருக்கிற தண்ணீர் வேண்டும் சொல்லி அவன் கூப்பிட்டான். உடனே ஒரு தேவதூதர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த வனாந்தரத்துல நீர் ஊற்றி உண்டாங்க. பாருங்க, நீர் ஊற்றி உண்டாக்கப்பட்டதான் இன்னைக்கு இஸ்லாமிய கொடுக்க ஜம்ஜம் வாட்டர். இன்னும் அந்த தண்ணி வந்து கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாருங்க, ஆனாலும் தண்ணி கொடுத்தாரு, காப்பாத்தினாரு. ஆனா யாரு மணி போய் அடங்கிட்டு சொன்னாரு, எங்க போய் அடங்கிட்டு சொன்னாரு. ஆக சொல்லுங்க, உன்னுடைய புருஷனுக்கு நீ என்ன பண்ண அடங்கிரு. ஆனா பாருங்க, அவன் செஞ்சுட்டு போனவன ஃபர்ஸ்ட் இறங்க மாட்டான். படிச்சாரு இல்லையா, அன்னைக்கு காப்பாத்தினா இல்லையா, கொடுத்துருக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, இப்போ திரும்பி அவன் போய் என்ன பண்ண அடங்கிரு. அவன் சொன்னார், கர்த்தர் பேசினாங்க. அவன் இரக்கத்தில் நீங்க என்ன நீங்க தப்பு செஞ்சாலும் சரி வா அப்படின்னா உபதேசம் பண்ணி மன்னிங்க சொல்லுவாங்க. நன்றிங்கப்பா, நீங்களாம் எந்த பக்கம் போவேன் அப்படி சொன்ன டக்குனு இறங்கி வந்துருங்க. அல்லேலூயா. அவன் இரக்கத்தில் தேவன். மத்தேயு 9:36 வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் எப்படிங்க தோய்ந்து போனவர்களும் அப்படின்னு அர்த்தம்.
குறைக்காத பிரார்த்தனை. என்னை மாதிரி தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இயேசு கிறிஸ்து யாரை தொட்டாரோ அவங்க எல்லாம் சுகமாச்சு. சுகமாச்சா இல்லையா? ஹலோ, கருப்பா கடமடைய தெரியுது. அல்லேலூயா. கிழவன பேசுறேன். அல்லேலூயா. அடிக்கடி வெளியே போயிடாது உள்ள வந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஒரு குஷ்ட ரோகிய அவர் கற்பாதை தொட்டார். அவன் ஒரே ஒருத்தர் மட்டும் சேர்த்து பூசி கண்ணில் பூசி நீ போய் கழுவுன. ஏன் அப்படி செஞ்ச? கரெக்டா சொல்லும்போது 100 ரூபா நான் பேசுறேன். இப்படி பண்ணோட குஷ்டரோகி இப்ப சொல்றாரு, எவ்வளவு 8 வாசித்தீங்க, உன் பாவம் மன்னிக்கப்படுது, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஆண்டவரே இவளையும் ரட்சிப்பாண்டவரே. அல்லேலூயா. அப்ப நான் தமிழ் பேசுறேன், புரியுதா? ஹிந்தியில பேசணுமா, மலையாளத்தில் பேசணுமா, கன்னடத்தில் பேசணுமா? அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றது அழகா தூக்கம் வருது. அவர் கஷ்டம் பண்ண நல்லா எடுக்கிறாரு. அப்படியே அப்படியே ஆஹா, அது நீங்க சர்ச்சுக்கு போனா தூக்கம் வர தூக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிமா. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் என்ன பண்ணாங்க? உடஞ்சி போனவங்க, ஒன்றுமில்லாதவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அவர்கள் மேல் மனம் இறங்கவில்லை, மனம் உருகி. வெளுங்க எப்படி உறுதி பார்த்தீங்களா? உருகி, ஐயோ என் பிள்ளை இருக்கானா. அல்லேலூயா. அப்ப தேவனை யாரை தேடி போறாரு? ஐஸ்வர்யா தேடி போறதே கிடையாது. அல்லேலூயா. அதனால தனதைய தேவனை ஆசீர்வதித்துக் கொண்டது. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவிமார்களும் கைவிடப்பட்டவர்களும் தோய்ந்து இருக்கிறவங்க. நீங்க தேய்ச்சி தோய்ந்து இல்ல, துவைச்சு சேர்ந்து இல்ல, அச்சா நீ வாசப்படி துவைச்சாலே தோய்ந்து போனோம். ஒன்றுமில்லாத மற்றவர்களுக்கு தேவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப பாத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே சுகமாச்சு. பாவம் மன்னிக்கப்பட்டு போகின்ற சில பேருக்கு மட்டும் சில பர்டிகுலராக செய்வார். ஒரு சேர்த்த எடுத்து பூசி கண்ணை பூசி இப்ப என்ன பண்ண கழுவுற. ஏன் அப்படி செய்யற? யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்படி ரைட்டா? வெரி குட். அவனுக்கு விசுவாசம் இல்லை. என்னன்னா, நான் 35 வருஷமா கடத்தி எதுவுமே தெரியாம போது சேத்திர பூசினாங்க, ஆமா சாணியில பூசினாங்க, ஆமா இந்த ஆள் பூசிட்டு போயிடுவாரு அப்படின்னு கேட்கல. அவர் முதல்ல விசுவாசிக்கிறவன் பார்த்தாரு, ரெண்டாவது கீழ்படுகிறான்னு பார்த்தாரு. ஏன்னா அவருக்குள்ள என்ன ஆவி இருந்தது? கீழ்படியாம வீட்டுல கூட்டம் அம்மா எஸ் சார் ராணி அப்படின்ட்டாங்க. அம்மா கேது ரெண்டுமே நீ வரேன். அவங்க அப்பா பாப்பா அப்படின்னா சொன்ன சாமிகள வரேன். அழகா கூப்பிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொல்ற தாய் தகப்பனோட பேர்ல சொல்லி கூப்பிடுறாங்க. உனக்கு ஐயோ பெத்த தாயின் ஏன் பெத்த அப்படின்னா உனக்கு பாதி வயசு சொல்லுகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கணும். உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர்களை வைக்கணும். நீங்க ஒரு பெரிய கூட்டம் 100 பேர் வரும், ஜெபம் பண்றோம், 10 பேருக்கு தான் அற்புதம் நடக்குது. ஏன்? அவங்க என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ண கடவுள் அப்படின்னா கண்ண படிக்கணும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 பண்ணாதே அப்பா. இதுக்கு பேர் கிடைச்சிருக்கான். இதுதான் பிசாசோட நல்ல செய்திங்க. எல்லா வேலையும் அருமையா செய்றீங்க. பிசாசு தந்திரமான பிள்ளையா மாட்டான். அப்பதான் டீ குடிச்சு அந்த மாதிரி சீனி குடிக்கணும். அது நான் வரேன் தலையை ஆகும். அதுக்கு குடிச்சுட்டு அப்புறம் வந்துடலாம். இது 10 போஸ்ட் வெளியே ஆடுதே இறங்க டீயா கூட இறங்கிடும். அங்க பச்சியா இருக்கும். அப்ப எப்படி பச்சிக்கிறவங்கள ஆணி ஆட முடியல. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் அப்படின்னாவே என்ன பண்ணணும்? அதனால அந்த கண்ணை அடிக்கடி குடிக்கணும் அப்படின்னா அந்த கண்ணை கூடுதலே சொந்தம் 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 அந்த கண் கூடாது. நல்ல ஜெபம் பண்ணி உருக்கமா ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஆவியானவர்களுக்குள்ள இறங்கி வருவான். முதல் காரியம் அந்த குளம். எந்த குளம்? எந்த குளம்? நீங்க எந்த குளம்? பெதஸ்தா குளம். சொல்லுங்க எந்த குளம்? பெதஸ்தா குளம். ஆமா. அல்லேலூயா. யோவான் 5:2 வாசிக்கும். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே. அது ஏன் ஆட்டு வாசல் வந்துச்சு? ஆட்டுக்கு பலியிட்டு என்ன பண்ணுவாங்க? அங்கதான் என்ன பண்ணுவாங்க? அங்கதான் என்ன பண்ணுவாங்க? கழுவுவாங்க. அல்லேலூயா. கழுவுவாங்க. படி வாசல் படி. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அல்லேலூயா. 5 மண்டபங்கள் உண்டு. அந்த குளத்திலே பல்வேறு வகையான இருந்தாலும் பெதஸ்தா வித்தியாசமான அந்த தெய்வீக வெளிப்பாடு அற்புதம் கூட இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த குளத்துல ஏன் அப்படி வந்துச்சுன்னா ஆட்டுக்குட்டி என்ன வந்துச்சுன்னா ஆட்டு வாசல். ஆட்டு வாசல். ஆடுல அது உபயோகம் பிடிக்குமா? இது என்ன பண்ணாங்க? பலியிடம் போது கட்டளை பழைய பலியிடம் ஆட்டுக்குட்டி பலியிடத்துக்கு என்ன அந்த ரத்தத்தை உபயோகம் பண்ணுவாங்க. அது பண்ண கழுவுவாங்க. அப்ப அது யாருக்காக கொடுக்கப்பட்டது அந்த ஆட்டுக்குட்டி? கண்டவரே உயிரோடு எழுந்தவரே எப்ப ஆராதனை பண்றது? அல்லேலூயா. ஐயா கை உயிரோடு இருக்கீங்களா? இப்ப ஏன் பல்லவும் போக வேண்டாம். இங்க செய்ய வேண்டிய கடவுள இருந்தது. அடிக்கடி போயிடாதீங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க. மீன் எடுத்துக்கீங்களா? ஜன்னல சாத்துனா இல்லையா? கடைசி போய் 2 மீன் தின்னு வந்தானே. பட்டு எதிர்க்குமா இல்லையா? 3 விசிலா 4 விசிலா? குளத்துக்குள்ள தண்ணி வரும் வராதா? ஜன்னல சாத்தனமா இல்லையா? ஃபேன் போடணுமா இல்லையா? இவன் எப்போ குடிப்பான்? எப்போ ஜோம் பண்ற அவசியம் கேட்கறது? இதெல்லாம் எங்களோட வீட்டுக்குள்ள இருக்கும், சபைக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆவியை இயேசுவின் நாமத்தினால சொல்ல மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம சர்ச்சு முடிஞ்சிருக்கோம். பக்கத்து பிடிக்கும் ஜனம் தொடர்ந்து வச்சா கூட கதவு திறந்தா கூட உங்களுக்கு தேவதூதர் இருக்கிறாரு. அதை தேவதூதர் வேணா இங்க தொடரக்கூடிய கூடி வச்சு போயிருவார். பயப்படாது. அல்லேலூயா. அந்த மீன் எட்டி குச்சி போக அங்கேதான் இருக்கும். போய் பிரஸ்தா சாப்பிட. அல்லேலூயா. இப்ப எங்க வந்துட்டோம்? அப்பா இப்ப யாச்சும் ஒதுக்கிறீங்க. எங்க வந்துட்டோம்? எங்க வந்துட்டு இயேசுவே அப்பா இருக்குதோ வந்துட்டு அங்கே போக எழுதிச்சு போயிட்டாரு. அப்ப இந்த குளத்துல என்ன நடந்ததுன்னா 4 விதமான காரியத்தை நான் சொல்லி நான் சீக்கிரம் முடிக்கிறேன். இந்த குளத்துல கையை கால் கழுவும்படியாக என்ன வாசல் இருந்துச்சு? படி வரேன். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனா இதுல மட்டும் விசேஷமாக கண்டப்படுவதற்காக முதல் காலம் எழுதிக்கோங்க. இதுலயே அந்த குளத்தினுடைய பாயிண்ட் 4 பாயிண்ட் நான் பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல அதுல இருந்து என்பதில் அவனுக்கு உதவி இல்லை.
6ஆம் வசனம் 6 யோவான் வாசிமா. யோவான் 5:6-7 வாசி. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா இருக்காங்க? 38 வருஷமா இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, 38 வருஷமா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன நடக்கல? அற்புதம் நடக்கல. அவங்களுக்குள்ள உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை. உதவி செய்ய எனக்கு குழந்தை என்ன பண்ணணும்? போய் யாரும் கொண்டு போய் விட்டாதான் அற்புதம் நடக்கு. ஆனா அவன் செஞ்ச சாபம் முதல் பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு முன்னாலேயே நன்மை தீமை அதை வைத்திருக்கிறார். ஆதாமுடைய வாழ்க்கையில நன்மை தீமை கனியை புசிக்கிற இது சாப்பிட்டா சாவேன்னு சொல்லிட்டார். ஆனா இவன் என்ன பண்ண அப்படின்னா அவனுக்கு உதவி செய்ய ஆட்கள் என்ன? கட்டின மனைவி அவனுக்கு உதவி செய்யல, பெத்த பிள்ளை அவனுக்கு உதவி செய்யல. ஏன்னா அவன் பாவத்திலே அழிஞ்சு போனான். சொந்த ஜனங்கள் விசாரிக்கிற ஆட்கள் அவனுக்கு இல்ல. பணத்திற்கு தன்னுடைய இடங்கள் இருக்கும் போது தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை பரியாசம் பண்ணி உலகத்தான் பணம் 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 போய் கடைசியில் அவனுக்கு என்ன பண்ணான்? பணம் எல்லாம் ஒழிஞ்சு போய் வியாதி வந்து எல்லாம் விட்டு போயிட்டாங்க. ஆனா அவனுக்குள்ள பணம் இருக்கிறது, உதவி செய்ய ஐயா கடைசி காலம் இப்படிதான். ஆண்டு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பணம் இன்னைக்கு கிடைக்கிற பணம் இருக்குது, புகழ் இருக்குது, சொத்து இருக்குது, அந்தஸ்து இருக்குது. மனுஷன் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் யாரு இல்ல? வியாதி படமும் உதவி செய்யறான் அவன் தான் அவன் கிறிஸ்தவன். ஒரு வியாதி படமும் உங்களுக்கு விசாரிக்கிற பாருங்க, அன்பு செய்யற பாருங்க, பணிவிட செய்யற பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். கரகத்தை விசாரிக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு உதவி செய்ய தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பிள்ளைகளையோ தன் உறவினரோ உற்றாரோ யாரும் அவனுக்கு வரப்படவில்லை. அப்ப அந்த அளவுக்கு அவனுக்குள்ள 38 வருஷமா கொடிய வியாதினாலே அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனாலும் எங்கிருந்து விடுதலை வரணும்? கர்த்தரிடத்துல விடுதலை வந்தாதான் இவன் 38 வருஷமா கியூர் ஆகும். ஆனா அவனுக்கு என்ன ஆகப்பட்டு 38 வருஷமா கண்ணுக்கு எதிராக ஒரு குழந்தை போய் அவன் என்ன பண்ணல? குளிக்க முடியல, இறங்க முடியல. நான் கட்டின கல்வியா பிள்ளைகளும் உறவினரும் யாரும் உதவி. 2வது காரியம், அவனுக்கு நண்பன் இல்லை. பணம் பணம் ஐயா நீங்க பாக்குறியா, பணம் காசு பொருள் பணம் பணம். நீங்க 500 1000 ரூபாய் தான் அவங்க கூட தண்ணி போடுவான். நீ 10 100 ரூபாய் வச்சு அவங்க கூட பீடி பிடிப்பான். ஆனா உங்க காசு இல்லைன்னா செத்து போனதுக்கு பணத்துக்கும் பணம் அவன் செய்வான். அவனுக்கு நண்பன் இல்லை. எவ்வளவு நண்பர் பாவத்தில் அவன் சம்பாதிக்க விட்ட நண்பர்கள் அவன்கிட்ட இல்ல. ஏன்னா அவனுக்கு வியாதி, அதை தொட்ட அவனுக்கு ஒட்டிக்கும். நண்பர்கள் கைவிட்டான். அவனுடைய வாயத்துல எல்லா நண்பர்களும் பணம் செல்வாக்கு அந்தஸ்து இருக்க போது அவன் வாடி வந்து நண்பர்கள் உதவி செய்தார்கள். ஆனா 38 குட்டிய வியாதி ஐயா கையை பிடிச்சு ஹெல்ப் பண்ணி கொடுங்க ஒருத்தர் இல்ல. இதுதான் சாபம். ஆனா கட்டுக்கு முன்னாடி இருக்குது, அவன் தெரியுது இந்த குழந்தை நல்லா இருங்க. ஏன் ஆண்டவர் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் இறங்கணும் மட்டும் ஏன் ஆண்டவர் கொடுத்தாரு? கர்த்தருக்கு தெரியும் யாரை ஆசீர்வதிக்கணும் யாரை சபிக்கணும் யார் தெரியும், கர்த்தருக்கு தெரியும். திடீர்னு நீங்க வந்தவன் குழந்தை இருக்க அற்புதம் போயிருவான். ஆனா இப்ப எத்தனை வருஷமா இருக்காங்க? 38 ஆண்டுகளா உள்ள இருக்கு. ஆனா என்ன பண்ணல? கண்ணுக்கு சுகம் விட முடியல. முதல்ல அவனுக்கு உதவி செய்ய ஆண்கள். 2வது அவனுக்கு நண்பர்கள் இல்ல. கடைசியில நண்பருக்காக நண்பர் கேட்கலாம், ஏய் உனக்கு அவ்வளவு பணம் கொடுத்துருவே, உனக்கு அது வாங்கி கொடுத்தேன் இது வாங்கி கொடுத்தேன், தயவு செய்து என்னை குளத்துல முட்டி இறக்கி விட்டான்னு சொல்றதுக்கு அவனுக்கு யாரும் இல்ல,
நண்பன் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. வசதி வாய்ப்பு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வருவாங்க. ஆனா அதே நீங்க பாவ செஞ்சு வியாதிப்பட்ட கஷ்டம் வந்தா விலகி போயிருவாங்க. ஏன் விலகி போறாங்க? ஏன் விலகி போறாங்க? நீங்க தான் காசு கேட்டுருக்கீங்களோ, சொந்த பந்தம் பணம் கேட்டுருவாங்களோ, சொந்த பந்தம் வர மாட்டாங்க. நீங்க மறுபடியும் டெவலப் ஆகி நல்லா வரணும் பாத்தீங்களா, அப்ப நான் உனக்காக வேண்டினேன் அது இல்லையா, உங்க என்னைக்கு உண்மையா சொன்ன நண்பனாகணும். பிரியாணி திங்கமோ எவ்வளவு திங்குவானா, பழைய சோறு சொல்ல ஷேர் பண்ண மாதிரியா, அவன் தான் உண்மையான நண்பன். கஷ்டப்படும் போது நான் இருக்கிற கவலைப்படாத சொன்ன மாதிரியா, அவன் தான் உண்மையான நண்பன். வாழ்க்கை நண்பனி அவன் இழந்து போனான். 3வது காரியத்தை பார்ப்போம். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. 38 வருஷமாக அவனோட வாழ்க்கையில இனி ஆச்சு, இனி நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. நிச்சயமா நான் சாக வரைக்கும் நான் அப்படிதான் இருப்பேன் சொல்லி அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. நம்பிக்கை இல்லாம பண்றது யாருங்களா? நம்பிக்கை இல்லாம பண்றது யாரு பண்றா? பிசாசு சொல்றான். 38 வருஷமா சுகமாகாது, இன்னைக்கு அவனுக்கு ஆக போதா, நீ எவ்வளவுதான் ஐயா. 2 தரிசனம் ஒரு மனுஷன் கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவனும் அபிஷேகம் தரிசனம் கொடுப்பார், விசுவாசான தரிசனம் கொடுப்பான். புரிஞ்சுக்கோ. நீ ஆலயத்துக்கு போறியே, செபிக்கிறியே, உனக்கு அற்புதம் நடந்ததா? என்னைக்கு நெகட்டிவா வந்து ஒரு தரிசனம் விஷயம் கிடைச்சுன்னா அது உண்மையாக விசுவாசம் வழிய இயேசு கிறிஸ்து அல்ல. உண்மையான தரிசனம் அல்ல, உண்மையான தரிசனம் அல்ல. சமாளியம் பண்ணி சொல்லுவோம், பாஸ்டர் நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பாஸ்டர், நான் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ண ஆட சொல்லிட்டாரு. ஆண்டவர் ஓடி போய் கல்யாணம் பண்ண, ஏன் பிள்ளைங்க போய் கல்யாணம் பண்ண சொல்லலையா? அதே ஆண்டு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுவேன், பாப்பா உடனே ஆண்டு பேசுறேன், நீங்க சொல்ல மாட்டேன். இல்ல பாஸ்டர் என்னதான் நீங்க மாதிரி வருமா? ஆமா. அப்ப எதுக்கு வேண்டாத வேலை? சொல்லுவான், உன் புருஷனை விட்டு நீ போயிரு, உன் புருஷனை கொலை பண்ணிட்டு போயிரு. இந்த மாதிரி தரிசனம் வரும். அது அத்தனையுமே விசுவாசம் தரிசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த, அதாவது தேவனுடைய தரிசனத்துல 2 காலம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரும் தரிசனம் காட்டுவார், விசுவாசம் தரிசனம் காட்டும், ஞானமா கடைசி காட்டும். அப்பேற்பட்ட காலம் தான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா 38 வருஷமா இருக்கிறீங்க, உனக்கு நாளைக்கு நடக்கும் போது அவனுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க போடும் போது அவனுக்கு நம்பிக்கை இல்லாம போயிருக்க. முதல்ல உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், முதல்ல என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். முதல்ல கர்த்தர் செய்வார் நம்பிக்கை இருக்கும், அப்பதான் கர்த்தர் விடுதலை செய்வான். 4வது காரியத்துல அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. 38 வருஷமாக ஐயா சரியா உறுத்து செய்ய, 38 வருஷமா என்னல கையை பிடிச்சு குளத்துல இறக்கிறதுக்கு அவனுக்கு இறக்கம் இல்லை. அல்லேலூயா. அதே மாதிரி இவனுக்கு என்னல பக்கத்துல நிற்பான், ஆனா மட்டும் தள்ளி விட்டு ஓடி போயிடும். அவனுக்கு இறக்கம் இல்லை. ஒண்ணு நானும் குறைக்கூடாது, நீயும் குறைக்கூடாது, மொத்தமா குழந்தை மனுஷன் இருக்கான். ஆனா இவனுக்கு பாத்தீங்கன்னா 2 குணம் வந்துருச்சு. அதாவது சரி நீங்க போங்க, நம்ம சொல்ல போனா நம்ம சர்ச்சில் இருப்பாரு, துதிகானமாகி மயூமகு நீரே ஆமே அப்படிங்கிற பார்த்தா அப்படி நிற்கலாம். ஸ்தோத்திரம். அவங்க பக்கத்துல தான் கொஞ்சம் படிக்க முடியும். லேட்டா வந்ததுலாம் வந்து பையத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ணுங்க. காலை 8 மணிக்கு வந்து நம்ம சோர்ந்து போயிருக்கோம். இல்லையா? இன்னைக்கு விட்டு கொடுக்கணும். ஆனா என்ன பண்ணுவான்? நான் கூட போறேன், தேவத்தில் ஒரு கலைக்கு அப்படி என்ன பண்ணுவான்? நீ போய் காவலை பிடிச்சிட்டு கடைசியில் பார்த்தேன் இறக்கம் குணம் இல்லை, அதை மட்டும் கொள்ளுவான். அதே மாதிரிதான் உதவி செய்வதற்கு அவனுக்கு யாரு மனம்? இவன் எத்தனை பாவம் செஞ்சான், கொண்டாடி எப்படி அடிச்சான் சொல்லுவாங்க. ஐயா வந்து கேட்ட கல்யாணம் புதுசு, ஐயா கல்யாணம் ஆனவன புது பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றாங்க. ஐயா கன்சியூமர் பச்சை பிள்ளை அடிக்கிறேங்கிறாங்க. அதை
அது பெற்றுக்கு அப்புறம் 10 பெச்சு பிள்ளை அடிக்கிறீங்கிறாங்க. நீங்க எப்பதான் அடிக்கணும்? அல்லேலூயா. அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு அப்ப அடிச்சா அவன் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க. அப்ப 90 வயசுல நம்ம அடிக்கிறீங்க. எப்பயா ஒரு பைபிள் சொல்லுங்க, எப்ப அடிக்க போடுன்னு சொல்லுங்க கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா எங்களை மட்டும் அதை அடிப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே குணத்தை கொடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவன் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, அவனுக்குள்ள சுவாபம் இல்லை. சொல்லுவாங்க, நானே உடனே போவேன், கூட நான் இருக்கேன், நானே சோதிக்கல அவனுக்கு. நான் கல்யாணம் பண்ணி குடும்ப விடுவாங்க. அவன் கை பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு கூட்டமா இருக்கணும். சட்டை நல்லா இருந்தது. உடனே ஆமா நான் சிங்கப்பூர் வாங்கிச்சு, ஜப்பானது வாங்கிச்சேன்னு சொல்லுவான். உடனே அமல் பண்ணிட்டு அங்க ஏதோ வந்த உள்ள ஸ்வீட் பேக் தரணும், போயிட்டு தரணும். கடைசிக்கணும் உள்ள கரெக்டா போக நல்லா பார்த்துக்கும். போன இவன் கீழே போய் சட்டை போட்டு விட்டுருவான். இங்கே வந்து வீட்டு போக முடியாது, வீட்டு போக முடியாது. இல்லையா? அதுதான் என்ன முந்தைய உண்மையா கெட்டு போறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா தானும் கொலைப்பட மத்தவங்க கொலை போடுவான். கிரிமினல் புத்தி அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டுக்காம யாருமே இல்லை. அப்புறம் நாளே பேசுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள என்ன சுவாபம் இல்லைங்க? அவனுக்குள்ள என்ன நீண்டலாய் ஆயும் அவனுக்குள்ள இறக்கம் கிடைக்கல. சொல்றானே, நீ பொட்டாட்டி அடிச்சவன், என் அப்பா அம்மா அடிச்சவன், கால உடைச்சவன், கை கால் நடக்கணும், அப்படிதான் வேணும். யாருன்னு அவனுக்கு உதவி இல்லை. ஆனா யாரு கட்ட சொல்ல 7ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 5. அதற்கு வியாதிஸ்தர், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இடத்தில் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு கட்டின மனைவி அவன் கூட இல்ல, நண்பர்கள் இல்ல, சொந்த பந்தம் இல்ல, சொத்து பந்தம் போச்சு. ஏன்னா அவனுக்குள்ள என்ன அவன் தொட்டா வியாதி, மனுஷன் மத்தியில் அவனுக்குள்ள இறங்கம் இல்ல. இவன் இவ்வளவு குடிகாரனாச்சு. எத்தனை பொம்பளைகளை வச்சிருந்தான், தப்பா நினைச்சிருந்தான், பிள்ளைய பண்ண கட்ட பிள்ளைய அடிச்சானே, சந்தேகப்பட்டானே, வெட்டினானே, இவ்வளவு போய் தொடர்றது. நான் தொட்டவனுக்கு பாவம் வந்து மனுஷனத்துல ஒரு இறக்கமே அவனுக்குள்ள கிடைக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அந்த துஷ்ட ரோகியை கண்டு கண்பார்வையில்லாத கத்தர் அவன் சேர்த்த பூசி கண்ணில் அனுப்பினான், கீழே படிக்கிறான். அந்த குழந்தை போய் விடுறதுக்கு ஆள் இருக்காங்க. அடுத்து நானும் பிளைண்ட், நானும் குருடன், எனக்கு யாரும் குளத்துல விடுவா? கத்தர் தெரியாதா? தெரியாதா? குருடன் தெரியாதா? ஏன் அவனுக்கு 3 நிமிஷம் நடக்கல? எல்லாரும் கைவிட்டாங்க, சொந்த பந்தம் எல்லாம் கைவிட்டுச்சு. கத்தர் முழுவதும் அப்படியே சொல்றாரு பாவத்தை. அப்படியே ஆண்டவர் யாரு கடைசி எங்க வரான்? எங்கதான் குடிச்சு கும்பாலம் போட்டு தேவையெல்லாம் தவறான காரியம் செஞ்சாலும் நண்பர்களை இழந்து போனா யார் போனா கடைசியா? இலவசம் படிச்சு பாருங்க. அதுதான் உண்மை. ஒரு மனுஷன் கடைசியா தேடி கத்தரை தேடிதான் வந்து அவனை வழி கிடையாது. வாசிக்கலாம். அதற்கு வியாதிஸ்தன், அதுக்கு 6ஆம் வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, நான் படுத்திருந்த பார்த்து ஐயோ இப்படி நவுந்து போறான், இப்படி நவுந்து போறான், இப்படி நவுந்து போறான், தப்பு ஓடினான். அவனை படுத்திருந்ததை கண்டு அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல நம்ம பரிசு வந்துடலாமா? முதல்ல ஆண்டவர் சீக்கிரம் சர்ச்சுப்பேன். எனக்கு சொந்த வீடு கட்டலாம் போய் சர்ச்சுக்குவாரு. என் வீட்டுல முடியும் நின்று அந்த சர்ச்சுக்குவாரு. நீங்க வந்தாலும் வரலினாலும் அவர்களுக்கு ஒண்ணுமே கஷ்டமாக யாரு கஷ்டம்? அப்படிதான் கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. அதற்கு வியாதிஸ்தர், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்பட்டாங்க. இங்க சுத்தி எங்க சுத்தி கசைக்க வேண்டாம். இதுதான் உண்மையா ரியாலிட்டி. கடைசி எங்க வந்துடணும்? என்னதான் திரும்ப சர்ச்சு போகணும் குறிப்பாக அப்படின்னு ஆழ்ந்த எல்லாம் ஆடி அடங்கி கடைசியில் நவுக்கு நல்ல ரொம்ப வரமாட்டாங்க. ஐயா குடும்பம் நல்லா இருக்க ஆள் எழுதிச்சு பாச எப்படி பாசப்படு
நானும் என் வீட்டாரும் பாஸ்டர் ஊழியத்தில் எதுக்கெல்லாம் நான் செய்யறேன் பாஸ்டர். எதுக்கு இப்படி வளர்ச்சி போய் வரும்? நேரம் இருக்கும் போது முதலாம் போன நாளைக்கு கத்த செம்மை பண்ணுன்னு சொல்றாரு. இதுக்குமான கத்தர் விசாரணை பண்ணுன்னு சொல்லுங்க. அப்போ கத்தருக்கு சோதனை பண்ணவதாக என் மனைவியை நான் அடித்தேன், இப்படி வந்து விட்டது, அதனால நீங்கள் வராதபடி இதை அணுகும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி எழுதுறியா? மனைவி ஆஹா ஏடா எங்குட்டுதான் அந்த நாள் முதச்ச அது மனைவிமார்களே மனைவிமார்களே புருஷன் சாப்பிட்டு போட்டால் அது அப்படியே ஆக கிடந்தது. எங்க அம்மா வராங்க கறி எடுத்து போனேன் மாட்டேங்கண்ணா, நீ போய் திரும்பி வர மாட்டேன் போட போனா கீழே வந்து வரும் கீழே முடிச்சுட்டு வரும். ஐயோ அப்படியே சொல்ல மாட்டேங்கண்ணா, எங்க அம்மா வர சொன்ன கறி எடுத்து வந்தியா, ஐயோ கை படுத்து போச்சு, கை திரும்ப முடியா. அப்ப யாரு அது கஷ்டப்படும்? நீங்க தான் கஷ்டப்படும். தயவுசெய்து மனைவி மகளை கணவன் சரிக்கிறார் சம்பவங்கள் அப்படியே கேட்கப்படும். பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகள் சரிக்காது, கண்டித்து உணர்ந்துங்க அடிங்க. ஆனாலும் சாமம் பெத்த வாயிலிருந்து வாயிலுக்கு வரக்கூடாது. அப்பேற்பட்ட சாமம் தான் அப்பேற்பட்ட தியாகம் 37 வருஷமாக அதை பார்த்து கடைசி நம்ம எவ்வளவு வந்துருப்போம் இல்லையா? கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து போறாங்க, சொந்த பந்தம் போக போறாங்க, யாரும் உதவி செய்யல. கடைசி நம்ம கண்ணு யாரும் நோக்கி பார்த்துச்சுங்க, யாரும் தெரிஞ்சு கட்டளை பாதத்தை வைத்து விடு கலங்கி தவித்தாரே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார். கட்டளை பாதத்தை அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாடும் இடமாட்டான், நித்தம் காத்து நடத்திடுவார். சொல்லிமாட்டேன் நித்தம் காத்து நடத்திடுவார். கட்டளை பாதத்தை கலக்கி கவித்தாரே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார். வாழ்வை கத்தருக்கு கொண்டு கொடுப்போம் அவரே நம்மை வாழ்க்க செய்வார். வாழ்வை கத்தருக்கு கொண்டு கொடுப்போம் அவரே நம்மை வாழ்க்க செய்வார். கத்தருடைய காலத்தை அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் அழைத்துக் கொள்வார். கட்டளை பாதத்தை வைத்து விடு கலங்கி தவித்தாரே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார். நீ நீதிமானத்தைப்பட்ட பிள்ளையா இருந்தா உனக்கு வியாதிப்பட்டவனுக்கு அந்த பிரசாரத்தை போன உடனே நடக்கும். ஆனா தேவனுடைய துன்மார்க்க பிள்ளைகள் தேவன் நிச்சயமாகவே துன்மார்க்குடைய ஜபத்தை கேட்க மாட்டார், துன்மார்களுடைய ஆலோசனையை விட மாட்டார், அங்கீகரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. துன்மார்க்கனா தேவனை பொருள்படுத்துற ஜனங்கள், விசுவாசமான பிள்ளைகள் துன்மார்கள். அல்லேலூயா. நீங்க துன்பமார்கள், நீங்க என்னவார்கள்? ஆண்மார்கள், பெண்மார்கள், புள்ளிமார்கள். அல்லேலூயா. நீங்க என்ன மார்கள்? நம்மார்கள் நீதிமான்கள். நீங்களா என்ன மார்கள்? நீதிமான்கள். நீதிமானத்தில் எப்பொழுதும் 50க்கும்
அப்பதுக்கும் கர்த்தர் தெளிவா சொல்ற நீதிமானோட ஆனாலும் உலகத்துல உபத்திரம் ஆனாலும் திறன் உலகத்தை ஜெயித்து வரும். கிறிஸ்துவோட உண்மையா பாவம் இருக்கணுங்க. நான் 40 வருஷம் அப்படின்னு நான் ஜென்மேல நான் போறேன் அப்படின்னா உண்மை கிறிஸ்தவன் அல்ல. உபத்திரம் பாடு நிந்தை எல்லாம் இருந்தவன் உன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் நான் இரக்கத்தின் தேவன். யோவான் 2:4 படிப்போம். நான் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரால் இரக்கத்தில் பாத்தீங்களா இரக்கத்துல எப்படி இருக்காருமா ஐஸ்வர்யம் உள்ளவரால் பாத்தீங்களா இரக்கத்திலேக்குள்ளே ஒரு கேட்டகரி இருக்கு. புரியலையா சொல்றது? அதாவது மனம் இறங்கி தாழ்மையா தாழ்த்தி அன்பா தொடரல. ஆனா என்ன பண்ணாங்க அந்த குணமே இருக்காமா படிமா சொல்ற தேவனோ தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா. அப்ப பிளஸிங் பண்ணும்போது என்ன பண்ணாருன்னா பிளஸிங் பண்ண சொன்னாரு என்ன படிச்சான் ஐஸ்வர்யம். அப்ப தேவன் சொல்றார் தேவன் உண்மையாவே தொட்டா நிலைமை மாற்றி. அல்லேலூயா. இதுக்கு நம்ம எல்லாரும் 2வது பகுதியை